ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த புறாக்கள் வந்து பந்தயத்துக்காக உருவி விட்டுருக்கு, ரெக்கை எல்லாமே உருவி விட்டுருக்கோம். இந்த புறா வந்து நம்மகிட்ட போன வருஷம் பந்தயம் பறந்தது, விடிய விடிய பறந்த புறான்னா இதுதான். இந்த புறாக்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இதை பராமரித்து கொண்டு வரோங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்களை திறந்து விட்ட உடனே நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாமே ஒரு ஜாலி தான். இந்த புறாக்களை விரட்டி அதுவை விளையாடதே அது ஒரு சந்தோஷம். அதே இது புறாக்களுக்கு ஃபுல் ரெக்கை வளர்ந்துச்சுன்னா இப்படி விளையாட விட முடியாது. ஏன்னா புறாக்கள் அவ்வளோமே நம்ம கூட்டிலேருந்து தவறிடும், புறாக்கள் பேரும். அதனால் நீங்களும் வீட்டில் புறாக்கள் வளர்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களும் விளையாட விடாங்க, புறாக்கள் அவ்வளோவுமே பேரும். புது ரெக்கை வளருடைய புறா எதுவுமே அப்புறம் நம்ம வீட்டுக்கு வராது, பேரும் பலவதரை. புறாக்கள் வந்து எல்லாருக்குமே பிடித்த ஒரு பேர்டு. அதே போல் தான் எனக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக புறா வளர்த்துட்ருக்கேன். அதில் வந்து என்ன அப்படின்னா, போன வருஷம் ஃபஸ்ட்டு பந்தயம் விடலாம். பக்கத்து நிறைய கூடுகள் இருக்குது நம்ம ஊரில். அதில் நம்ம யாரும் சொன்னாங்க, இவ்வளோ புறா வளர்க்கல, ஒரு பந்தயம் விட்டு ஒரு டைம் வச்சு காட்டு அப்படின்ட்டு. அப்போ முத நம்ம போன வருஷம் என்ன பண்ணுறோம், பந்தயம் சேர்ந்து ப்ரைஸ் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 14 மணிக்கூர் புறா பறந்து டைம் வச்சு. அதில் 14 மணிக்கு டைம் வச்ச புறாக்கள் இந்த இதில் தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஜீனி இருக்கும், ஒரு கீரி பொட்டையும் இருக்கும். அதுதான் நமக்கு டைம் வச்சு தந்த புறா. இந்த வருஷமும் அதுக்கான பந்தயத்துக்கான தயார் பண்ணிகிட்ருக்கோம். அந்த புறாக்களுக்கு ரெக்கை எல்லாமே உருவின பாருங்கள். கோழி குஞ்சு போல் இந்த புறாக்கள் அவ்வளோமே ஓடிட்டுருக்கோம். இந்த புறாக்களை இனி ட்ரைனிங் பண்ணணும். புறா வளர்ந்த பிறகு பகல் பழக்கின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகலில் ஒரு 5 மணிக்கூர், மினிமமாக ஒரு 5 மணிக்கூர் பறந்ததுக்கு அப்புறம் நைட்டு லைட்டு போட்டு மேலே போக்கஸ்லாம் கட்டி பறக்க விட்டு பழக்குவோம். அதுக்கு இது பகல் காட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நைட்டில் முன்னால் நைட் சைடு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு இப்போ பறந்துட்டுருக்க புறா வந்து இது எல்லாமே கழிவு புறாக்கள். கழிவுனா நல்ல புறாக்கள் தான். ஆனால் நம்மகிட்ட வந்து வெளியே கடந்து கொஞ்சம் பறக்காது. நம்ம 1 மணிக்கு 2 மணிக்கு இந்த மாதிரி தான் பறக்கும். இப்போ ரெக்கை உருவி விட்டுருக்க புறா தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக உள்ள புறாக்கள். அதுதான் அது ரெக்கை வளர்ந்த புறா. அந்த புறாக்கள் தான் 10 மணிக்கிறோ 20 மணிக்கிறோ நமக்கு திறமை போல் பறத்தி எடுத்துடணும் அந்த புறாயை. அது இன்னும் 10-20 நாளுக்கிட்ட ஆகும் அந்த புறாக்கள் பறக்கைக்கு. அதே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வாட்டி எடுத்து காட்டுவேன். எந்தெந்த புறாக்கள் எப்படி பறக்கும், எந்த புறா எப்படி டைமுக்கு வருவா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, அரை மணிக்கு ஒருக்கா புறாக்கள் லைனில் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு ட்ரைன் பண்ணும்போது எல்லாமே எடுத்து காட்டுவேன்.